Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஹெர்மன் ஹெஸே எழுதின சித்தார்த்தா அப்படின்ற புக்குடைய அவுட்லைன் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கில் ஆக்சுவலி ஆத்தர் பற்றின இதை வந்து நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு கேட்டுடலாம். சித்தார்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ட்ரூத்து, காடு, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப டீப்பாக இருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு பார்ன் பிராமின். அவங்களோட அப்பாவோட டீச்சிங்ஸில் அண்ட் அவங்க எல்டர்ஸோட டீச்சிங்ஸில் தான் வந்து அவங்க வந்து க்ரோன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து இவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. காடை பற்றின, ட்ரூத்தை பற்றின கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய வருது. இவங்களுக்கு வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃபாதரால் வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்ட் கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து அனதர் ரிலீஜியஸ் ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சமனா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஜாயின் பண்ண அந்த சமனா அப்படிங்கிற குரூப்பில் வந்து அங்கேயும் நிறைய டீச்சிங்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஹவு டு ஃபாஸ்ட், ஹவு டு வெயிட், ஹவு டு ப்ரே அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து டீச் பண்ணுறாங்க. ரொம்ப செவரல் இயர்ஸாகவே வந்து அங்கே வந்து இவங்க கோவிந்தா அண்ட் சித்தார்த்தா வந்து நல்ல லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கேயும் வந்து அந்த சமனாவில் இருப்பாங்கல்ல, அந்த ரிலீஜியஸ் லீடர் அவங்களும் வந்து இவங்ககிட்ட ஒரு யூனிக்னஸ் பார்ப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இவங்க பிராமின் தானே. ஸோ இவங்க வீட்டில் இருக்கும்போதே வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ இந்த யூனிக்னஸ் வந்து இவங்க போகிற எல்லா இடத்துலையுமே வந்து மித்த எல்லாருமே இவங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த குரூப்பில் இவங்க பிடிச்சி தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் இங்கே இருக்கும்போதும், இந்த சமனா குரூப்பில் இருக்கும்போது கூட இவங்களுக்கு இன்னும் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இவங்களால இந்த ரிலீஜியஸ் குரூப்பால் கூட இவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இவங்க கொஸ்டின்ஸ், இவங்களோட எதையுமே வந்து அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு கௌதம் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க கொஞ்சம் அந்த டைமில் பாப்புலர் ஆகிற ஸ்டேஜ் இருந்தது. அந்த டைமில் இவங்களை பற்றி இவங்க வந்து கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே ஓகே, நம்ம அது என்னன்னு பார்க்கலாமே, அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணிவிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட் கோவிந்தா அவங்களையும் சேர்த்துட்டு அவங்க அந்த புத்தா கிட்ட போயிடுறாங்க. இப்போ அவங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு வந்து கோவிந்தாவுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த புத்தாவுடைய எல்லா டீச்சிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. பட் ஸ்டில் சித்தார்த்தாவுக்கு வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அவங்க என்ன திங்க் பண்ணிப்பாங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் லேர்னர், நம்மளே தான் லேர்ன் பண்ணணும், நம்ம எங்கே போனாலும் நம்மளால வந்து சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது, நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கு எங்கேயுமே ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தாங்க. ஸோ இவங்க வேர்ல்டில் ரொம்ப அட்டாச்சாக இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ அதுக்கடுத்து வேர்ல்டுக்குள்ளே வந்து அட்டாச் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு ஹெர்மன் ஹெஸே. என்ன அப்படின்னா, கமலா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து சிட்டியில் வந்து பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப வந்து அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்க அழகை பார்த்து இவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மற்ற எல்லாத்தையுமே, அதாவது ரிலீஜியன் இதெல்லாமே மறந்துட்டு அவங்கள பார்த்து அவங்க கிட்ட வந்து அட்மையர் ஆகுறாங்க. ஸோ வந்து அடுத்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஆர்ட் ஆஃப் லவ்வை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமலாவை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த கமலா வந்து இவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்ட் ஆஃப் லவ்ங்கிற விஷயத்தை நீங்கள் என்கிட்ட லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய வெல்த் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வரணும், உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், நிறைய விஷயத்தில் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி எனக்காக நீங்கள் இவ்வளோ வெல்த்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஆர்ட் ஆஃப் லவ்ங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து காமசுவாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து ஜாபுக்கு சேர்த்து விட்டுருவாங்க. இவரும் வந்து சித்தார்த்தாவும் அங்கே வந்து அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய வெல்த்தை வந்து ஏர்ன் பண்ண உடனே கமலாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த டைம்லையும் வந்து இவர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அவர் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, செல்ஃப் ஹேட்ரட், அவங்கள வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆங்ஷியட்டி ரொம்ப ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, வெல்த், லஸ்ட் இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அவரோட ஃபேன்சி ஹோம் எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு கேம்பிளிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே வருது. ஸோ இப்படியும் போயிட்டுருக்காங்க. இப்படி போக எங்கேயுமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ லாஸ்ட்டில் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ரிவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவங்களே வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைமில் என்ன தோணுதுன்னா, நம்மளுக்கு சாகிறத தவிர வழியே இல்லை, நம்ம சாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து
அந்த டைமில் வந்து அந்த ரிவரில் ஓம் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ அதை கேட்டவுடனே இவங்க கொஞ்சம் அந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை கேட்டுகிட்டே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக அப்படியே அந்த இடத்துல வந்து விழுந்து தூங்கிடுறாங்க. அந்த டைமில் அங்கே வந்து ஒரு பர்சன் வராங்க, வந்து அவங்கள வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த அனிமல்ஸ் ஏதாச்சும் வந்து இவங்களை அடித்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே இருந்து வந்து பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து சித்தார்த்தா வந்து முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது இந்த பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இது அவங்க லாங் பேக் அவங்களோட ஃப்ரெண்டு இருந்தாங்கல்ல கோவிந்தா, அவங்க தான் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் கோவிந்தாக்கு வந்து இது யார் அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்க தெரியாமலே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி கிளம்பும்போது இவங்க நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. நேம் சொல்லி கூப்பிட்டோன்னா அந்த பர்சனும் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்புறம் கோவிந்தாவும் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. இப்படி போனதுக்கப்புறம் சித்தார்த்தா அங்கேயே இருக்கிறாங்க அந்த ரிவர் பக்கத்தில். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவங்களே வந்து டிப்ரெஷனில் இருந்து அவங்களே திங்க் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஃபெரிமன் வராங்க. அதாவது அந்த ரிவரை வந்து வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு போட் வச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ஃபெரிமேனு. அவங்களோட நேம் வந்து வாசுதேவா. ஸோ அவர் வந்து இங்கே வருவார். வந்தோடனே இவங்க வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க, நான் வந்து உங்கள் ஹட்டில் தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு இவரும் போயிட்டு அந்த வாசுதேவா அப்படின்றவரோட சேர்ந்து அவங்க வீட்டிலே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வந்து இவர் கேட்குறாரு, எனக்கும் வந்து இந்த போட் எப்படி ஓட்டணும்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அங்கே இருந்து இப்போ இவரும் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ இவரும் அந்த போட் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே அங்கே வந்து சம் இயர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. அப்பப்போ இவர் வந்து அந்த ரிவர்லேருந்து ஓம் அப்படிங்கிற வாய்ஸையும் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுவும் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் வந்து புத்தா வந்து டையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காக நிறைய பீப்புள் வந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி வரும்போது வந்து ஒரு குட்டி பையன் வந்து ரொம்ப அழுதுட்டு வருவான். என்ன அப்படின்னா, என்னோட மதரை வந்து ஸ்னேக்கை வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவான். இங்கே வந்து ஹெல்ப் கேட்பான், அந்த ஃபெரிமன் கிட்ட ஹெல்ப் கேட்பான். உடனே சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சித்தார்த்தாக்கு அப்போ தான் தெரியும் ஆக்சுவலி அந்த மதர் யார் அப்படின்னா இவனுடைய ஒய்ஃப் தான், அந்த கமலா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் இவன் ரியலைஸ் பண்ணுவோம், இது நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்சுவலி அந்த பையனுக்கு வந்து நேம் கொடுக்கல, லிட்டில் சித்தார்த்தான்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், இது நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவங்க ஸ்னேக், அது வந்து டெட்லி ஸ்னேக்னால அவங்க வந்து அந்த கமலா இறந்துடுறாங்க. ஸோ இப்போ சித்தார்த்தா கிட்ட வந்து அவனோட குழந்தையும் இருக்குது, அதாவது லிட்டில் சித்தார்த்தாவும் இருக்கிறாங்க. கமலாவை வந்து அந்த வாசுதேவோட ஒய்ஃபை வந்து எங்கே பரி பண்ணியிருப்பாங்களோ அதே பிளேஸில் பக்கத்தில் வந்து இவங்களையும் வந்து பரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாசுதேவாவுமே கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி அவருமே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவார். அப்படின்னு நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போயிடுவார். அப்புறம் இவர் தான் சித்தார்த்தா தான் வந்து ஃபுல்லாக அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த போட் வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார் பீப்புளுக்கு. லாஸ்ட் அவர் வந்து என்ன திங்க் பண்ணுவார்னா, அந்த யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து வேர்ல்டில் தேவை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் இந்த யூனிட்டி தான் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஒன் டே கோவிந்தாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போவும் வந்து கோவிந்தாக்கு இவரை அடையாளம் தெரியாது. இவர் சொல்லுவார், நான் தான் அவனோட சித்தார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே கோவிந்தா அப்படியான்னு சரின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களோட டின்னருக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணுவார். ஸோ அவர் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசுகிறாங்க. அப்போது இவர் வந்து சொல்கிறாரு, கோவிந்தா கேட்குறாரு, நீ வந்து எல்லா பிளேஸ்க்கும் போனியே, எல்லா இடத்துக்கும் மாறினே, என்ன தான் வந்து உனக்கு நீ தோணுது என்ன அப்படின்னு கேட்பார். இவர் வந்து ஆக்சுவலி புத்தா கிட்ட நல்ல ரொம்ப டிசைபிளாக இருப்பார் இவர் கோவிந்தா வந்து. ஸோ சித்தார்த்தா கிட்ட கேட்பார். அப்படி கேட்கும்போது சித்தார்த்தா சொல்லுவார், எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச யூனிட்டி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே இவருக்கு ஷாக் ஆகும் கோவிந்தாக்கு, நீ அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி. இவரால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. உடனே சரி ஓகே நான் அந்த பிளேஸ் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா வந்து சித்தார்த்தாவை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ ஃபைனலி என்னென்னா அந்த யூனிட்டி அப்படின்ற விஷயம் மட்டும்தான் அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். ஸோ அப்படியே இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. பீஸ், யூனிட்டி, சால்வேஷன் இந்த மூணு தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இதை வந்து ஸ்டோரி வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஓவராலாக வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மேபி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரலாம், மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இது வந்து ஓவரால் அவுட்லைன் ஸ்டோரி மட்டும்தான். நம்ம தீம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வேணால் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டோரிஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். Thanks for watching.